இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கும் நேபாளத்தில் இன்று அதிகாலை 3:59 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் உறுதி செய்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.8 பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். தேசிய நிலநடுக்கவியல் மையத்தின் அறிக்கைகளின்படி நேபாளத்தில் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. அச்சரேகையின் 29.17 வடக்கு மற்றும் தீர்க்கரேகை 81.59 கிழக்கில் இந்த நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பொருள் சேதம் குறித்த தகவலும் வெளியாகவில்லை. நேபாளத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியது. ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 157 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். அதனுடன் 8000 வீடுகள் இடிந்து விழுந்தன. கடந்த 2015 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தில் 12,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் நாடுகளில் 11வது நாடாக நேபாளம் இருப்பது குறிப்பிடத்தக்கது.